வணக்கம் நண்பர்களே, இது ஒரு மேக்ஸ் ப்ராக்டிஸ் சீரீஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான கொஷின்ஸ் 10 மினிட்ஸ்குள்ளார டிஎன்பிசி அண்ட் ரயில்வேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லி நைட் 9 PM போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். One type of liquid contains 14% of milk and another contains 24% of milk. A can filled with 5 parts of the first liquid and 5 parts of the second liquid. Find the percentage of milk in the new mixture. Questions படிச்சு பாருங்க, சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் சொல்யூஷன் பாருங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கண்டெய்னர் இருக்குது. 2 கண்டெய்னரில் மிக்சர் மில்க் அண்ட் வாட்டர், அதை பற்றி தெளிவாக சொல்ல, பட் 14% ஆஃப் மில்க் ஒரு கண்டெய்னர்லேயும் இன்னொரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய மிக்சரில் 24% மில்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஏபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணனா நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மில்க் வரும்? அதுலேயும் குறிப்பாக ஏ கண்டெய்னர்லேருந்து 5 லிட்டர் எடுக்கிறாங்க, பி கண்டெய்னர்லேருந்து 5 லிட்டர். ஸோ நம்ம 5 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக இருக்க 5 லிட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 5 லிட்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் மில்க்குன்னு நம்ம தெரியணும். ஸோ 5 லிட்டரில் ஃபஸ்ட்டு இதில் 5 லிட்டரில் 14% ஆஃப் மில்க். அடுத்து பார்த்தோம்னா 5 லிட்டரில் 24% ஆஃப் மில்க். ஸோ இது கால்குலேட் பண்ணோம்னா 5 into 14 அப்படிங்கிறது 70/100 plus 5 into 24 120/100 and 190/100 and 190 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு இங்கே 10 லிட்டர்ஸ் டோட்டலாக பார்த்தோம்னா 10 லிட்டர்ஸ் by 10 போட்டோம்னா ஸோ 90% நியூ மிக்சரில் 19% மில்க் இருக்குது. அடுத்து a man spends 60% of his income. His income increases 15% and his expenditure also increases by 5%. Find the percentage increase in his savings. So initially income equal to expenditure plus savings. So நம்மளோட வருமானம் வந்து செலவு ப்ளஸ் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா அவன் வர்ற வருமானத்தில் 60% வந்து செலவு பண்ணுறான். ஸோ நம்ம இன்கம்மை வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 100ன்னு அஷ்யூம் பண்ணோம்னா அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து 60% ஆஃப் ஹிஸ் இன்கம் 60 அண்ட் சேவிங்ஸ் 40 rupees. இப்போ ரெண்டாவது கண்டிஷனில் his income increases by 15%. இன்கம் 15% இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ 115. அண்ட் தென் எக்ஸ்பெண்டிச்சர் 5% இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சர் 5%. ஸோ 60ல் 10% அப்படிங்கிறது வந்து 6, 5% 3, அப்போ 63 வரும். அண்டு இப்போ நமக்கான சேவிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதை மைனஸ் பண்ணுங்க, 115 minus 63, அப்போ நமக்கு இங்கே 52ன்னு வருமா? இப்போ சேவிங் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 52 minus 40ங்கிறது வந்து 12 அண்ட் பை 40 into 100. ஸோ 2, 5 and 6, ஸோ 30% வந்து அவனோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆன்சர் வந்து 30%. Weights of 2 friends Ram and Shyam are in the ratio of 4:5. Ram's weight increases by 10% and the total weight of Ram and Shyam together becomes 82.8 kg with an increase of 15%. By what percent did weight of the Shyam increases? ஸோ 2 பேரோட வெயிட்டை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. முதல்ல யாருன்னு பார்த்தோம்னா ராம், ஷாம். ஸோ இவங்களோட வெயிட்டோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 4:5. இதில் ராமோட வெயிட் 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ டோட்டல் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நமக்கு 9. இங்கே 2 பேரோட வெயிட், ராம் அண்ட் ஷாமோட வெயிட் அப்படிங்கிறது இன்னொரு ஹிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, 82.8 kg. அதுவும் இது 15% இன்க்ரீஸ். அப்போ நம்ம 15% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். 82.8 into 100/115. ஸோ 15% இன்க்ரீஸ்க்கு முன்னாடி என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்த்தோம்னா 20 and 23. ஸோ 23ஆல் கேன்சல் பண்ணோம்னா 82.8 டெசிமல் பாயிண்ட் விட்டுலாம், 23ன்னு வச்சோம்னா 3 டேபிள் 69 வருமா, 69 போட்டோம்னா நமக்கு 318.6 ரைட்டா, 36ல் வரும். ஸோ 3.6 வரும். 3.6 into 20ங்கிறது வந்து 36 into 2 72. அப்போ 15% இன்க்ரீஸ்க்கு முன்னாடி அவங்களோட வெயிட் அப்படிங்கிறது வந்து 72. ஸோ அப்போ ஒரிஜினலாக இங்கே 72ன்னு இருக்கும். ரேஷியோ இந்த 4:5 ரேஷியோவில் பார்த்தோம்னா by 9 போட்டோம்னா நமக்கு 8 வரும். 8 into 4 32 and 40. இது வந்து ஒரிஜினல் வெயிட் பிஃபோர் இன்க்ரீஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதாவது ராமோட வெயிட் 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10%ங்கிறது வந்து 32ல் 3.2வா, இப்போ 32 + 3.2 அப்படிங்கிறது வந்து 35.2. அண்டு நமக்கு இன்க்ரீஸ்டு வெயிட், அதாவது ஷாமோட இன்க்ரீஸ்டு வெயிட் தான் நமக்கு தெரியணும். அப்போ ஷாமோட இன்க்ரீஸ்டு வெயிட் தெரியாது, 2 பேரோட இன்க்ரீஸ்டு வெயிட்டாக நமக்கு கொடுத்துருக்கிறது 82.8. நம்ம இதில் மைனஸ் பண்ணலாம். 82.8 minus 35.2. ஸோ 6 and 7 and 4. ஸோ அப்போ 40 வந்து ஒரிஜினல் வெயிட், 47.6 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும்னா இன்க்ரீஸ்டு வேல்யூ 7.6 by 40 into 100. ஸோ 2, 5, 3.8 வருமா. ஸோ இன்டூ பண்ணால் நமக்கு 19 வரும். கரெக்டா. ஸோ 19% அப்படிங்கிறது வந்து ஷாமோட வெயிட் இன்க்ரீஸ் ஆன லெவல். அடுத்து Uday's expenditure and savings are in the ratio of 3:2. If his income increases by 10%, his expenditure also increases by 12%. How much percent does his saving increase? உதயோட எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்கும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்கோட ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா 3:2. அண்ட் தென் இப்போ அவனோட இன்கம், ஸோ இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கல. நாம் என்ன பண்ணலாம், இந்த ரேஷியோ வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, 3:2ன்னு இருக்குது. நம்ம இன்கம்மை வந்து 100ன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 60 ஆகும், சேவிங்ஸ் 40 ஆகும். இப்போ இந்த கண்டிஷன் இது வந்து நம்ம அஷ்யூம்டு வேல்யூங்க. ஓகேங்களா, நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ இன்கம் இன்க்ரீசஸ் பை 10%. இப்போ இன்கம் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 110. இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ் பை 12%. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 12% இன்க்ரீஸ். 60ல் 10% அப்படிங்கிறது வந்து 6. 1% வந்து 0.6. 1% வந்து 0.6. அப்போ 2% வந்து 1.2. அப்போ 7.2வா. ஸோ அப்போ எனக்கு இன்க்ரீஸ் வேல்யூ பார்த்தா 67.2வா. அண்ட் தென் 110 minus 67.2 8 வரும். அண்ட் தென் 2, 4 கரெக்டா. ஸோ இப்போ பார்த்தோம்னா எனக்கு இன்க்ரீஸ்டு பார்த்தோம்னா 2.8ங்கிறது வந்து என்னோட இன்க்ரீஸ்டு வேல்யூ. அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு தெரியணும். 2.8 by 40 into 100. ஸோ 2 and 5 and 1.4 1.4 into 5 அப்படிங்கிறது எனக்கு 7%. அப்போ 7%ங்கிறது வந்து என்னோட சேவிங்ஸ் இன்க்ரீஸ்ட். கிளியர். அடுத்து
A salesman is allowed 7% commission on the total sales made by him and a bonus of percentage on the sales over 10,000 rupees. If the total earning is 1990, find the total sales. ஸோ ஒரு நிலத்தையோ இல்லை நார்மலாக வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுத்தா கமிஷன் கொடுப்பாங்க. இதில் என்ன பார்த்தோம்னா, ஒரு சேல்ஸ்மேன் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு 7% கமிஷனுங்கிறது வந்து காமன். இதில் அவன் 10,000 ரூபாய்க்கு மேலே நிறைய பொருள் விற்றானா அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸாக 0.5% கொடுக்குறாங்க. வித்த அமௌண்ட்டில் 0.5%. ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேன் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்று கொடுக்குறான்னு வைங்களேன். அவனுக்கு 7% கமிஷனுங்கிறது வந்து அவனுக்கு இந்த வித்த அமௌண்ட்டில் 7%. அப்போ 7 ரூபா அவனுக்கு லாபம். அதே மாதிரி தான் இங்கேயும் 10,000 ரூபாய்க்கு மேலே விற்றுட்டானா அந்த வித்த ஒரு அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, சேல் பண்ண அமௌண்ட், அதில் 0.5% அவனுக்கு கமிஷன். கிளியருங்களா? இப்போ அவனோட டோட்டல் ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 1990. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கமிஷன் ரேட் ப்ளஸ் போனஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங். கரெக்டா? ஸோ அப்போ தான் சேல்ஸ்மேனோட டோட்டல் ஏர்னிங் நமக்கு தெரியும். இப்போ எனக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியாது. ஸோ டோட்டலாக சேல்ஸ் வேல்யூ எக்ஸ் நான் வச்சுக்கிறேன். அப்போ X% எக்ஸ் வேல்யூவில் எனக்கு 7%ங்கிறது வந்து கமிஷன். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ போனஸ் பார்த்தோம்னா 10,000க்கு மேலே விற்கிறான். அப்போ நான் என்னோட டோட்டல் சேல்ஸ் மைனஸ் 10,000. ஏன்னா 10,000க்கு மேலே விற்கிறதுனா இந்த என்னோட டோட்டல் சேல்ஸில் நான் 10,000 மைனஸ் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 10,000 இன்டூ 0.5% ஈக்குவல் டு 1990. ஸோ இப்போ இங்கே 7% ஆஃப் 7 இன்டூ எக்ஸ்னு வரும். ப்ளஸ் ஸோ இந்த டெசிமல் பாயிண்டில் இருக்குன்னா நம்ம பர்சன்டேஜ் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 7% எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து ஆஃப்ங்கிறது 0.5% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0.5 இன்டூ 10,000. ஓகேங்களா? அப்போ 10,000 இன்டூ 0.5 பை 100. கரெக்டா? 1990. ஸோ இங்கே வந்து 7.5% ஆஃப் எக்ஸ்னு வரும். மைனஸ் 0 கேன்சல் அண்ட் 0.5 இன்டூ பண்ணோம்னா நமக்கு 50 வருமா, ஈக்குவல் டு 1990. அண்ட் தென் 7.5% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1990 ப்ளஸ் 50 ஈக்குவல் டு எனக்கு 2040 வரும். அப்போ 7x is equal to 2040 by 7.5% into 100. ஸோ இந்த டெசிமலை தூக்குறேன் நான், எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன். 3 and 40 3ஆல் பண்ணோம்னா 680 வருமா. அப்போ 0 0 4 into 8 32 and 27 வருதா? கரெக்டுங்களா? அப்போ என்னோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தோம்னா 27,200 ரூபாய். கிளியர்? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.